இந்தியாவிலே எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு திரு நடிகர் விஜய்க்கு தான். நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் அவர் போனால் ஐஜியே வந்து சாலையில் நின்று அவருக்கான திமுக என்ன பாதுகாப்பு கொடுத்துச்சு விஜய்க்கு? அவரே குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, இந்தியாவிலே எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு திரு நடிகர் விஜய்க்கு தான். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத பாதுகாப்பு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு இல்லாத பாதுகாப்பு, இளைய தலைமுறை மனங்களை வென்றிருக்கிற திரு அஜித்துக்கு இல்லாத பாதுகாப்பு, ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த நடிகருக்கும் இந்திய நாட்டில் எந்த விமான நிலையத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏறலாம் என்கிற அதிகாரம் எந்த நடிகர்களுடைய விமானங்களுக்கும் வழங்கவில்லை, விஜய்க்கு வழங்கியிருக்கிறது. விஜய்க்கு அதுபோன்று பாதுகாப்பு பிரிவு ஒன்றிய அரசினுடைய மக்கள் வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு காவல்துறை, நான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், நான் மதவாத சங் பரிவார கும்பல்களை நேருக்கு நேராக களத்தில் சந்திக்கக்கூடிய ஒருவன். நான் இப்போது உங்கள் கண் முன்னாலே பாருங்க, நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் அவர் போனால் ஐஜியே வந்து சாலையில் நின்று அவருக்கான போக்குவரத்தை ஒழுங்கு செய்கிறார். எஸ்பி அவருடைய ஸ்டேஜில் நின்று அவங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தி அவர் பேசுவதற்கான வழி அமைத்து தருகிறார். ஆக இதிலிருந்து யாருக்கு காவல்துறை மத்திய பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு பணிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து தருகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் மணல் குவாரிகளை எதிர்த்து போராடி மணல் மாபியாக்களால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பது நிரூபணமாக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி பகுதியிலே கனிம கொள்ளைக்கு எதிராக நான் கன்னியாகுமரியில் போராட்டம் நடத்தி எனக்கு கொலை மிரட்டல் வரப்பட்டு அதற்கான பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் தென் மாவட்டம் பயணம் செய்கின்ற போது ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் எனக்கு பாதுகாப்பு முறையாக அளிக்க வேண்டும் என்று இல்லை, உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலோடு எனக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அளிக்கப்பட்ட ஒரே ஒரு பிஎஸ்ஓடு தான் நான் பயணம் செய்கிறேன். இப்போ அதுவே நீங்கள் விஜய் இப்போ வேலூருக்கு போனார், அங்கே எவ்வளோ காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ பாதுகாப்பு அளிச்சிருக்கிறாங்க, அவர் பனையூர்லேருந்து புறப்படுற வரைக்கும் அவர் போய் சேர்ற இடம் வரைக்கும் எவ்வளோ காவல்துறை பாதுகாப்புக்கு நின்னாங்க, திருப்பி அவர் பனையூர் போய் சேர்ற வரைக்கும் அவர் வாசல் வரைக்கும் எவ்வளோ ஒன்றிய மாநில அரசு காவல்துறை பாதுகாப்பில் இருக்குது என்பதை பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய வெளிச்சத்துக்கே நான் விட்டு விடுறேன். அது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மனங்களை கவர்வதற்காக திரு விஜய் அவர்கள் சொல்லி வருகிறார். அது ஏற்புடையதல்ல, தவறான குற்றச்சாட்டு. திமுக என்ன பாதுகாப்பு கொடுத்துச்சு விஜய்க்கு? அவரே குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, தாவேகாவுக்கு பாதுகாப்பு தரமாட்டேங்குது திமுகன்னு சொல்லி தான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. விஜயே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அண்ணனையே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு தெரியல. அண்ணனுக்கு நல்லா தெரியும், திரு விஜய் அவர்கள் நடிகர், அதுக்காக கூடுற கூட்டம்னு இருக்கு இல்லையா, அது யாரு? நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் தமிழக முதல்வருங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. அதனால விஜயை பார்க்க போற கூட்டம் மட்டும் தாவேக்காரன் செத்து போட்டான் நினைக்க முடியும். அப்ப அதிகமான பாதுகாப்பு போட்டு தானே ஆகணும். 500க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் அனுப்பிச்சா தான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியாது. விஜயை காப்பாற்றுறதுக்காக போட்ட பாதுகாப்பு அல்ல. ஆனா விஜயை காப்பாற்றுறதுக்கு போட்ட பாதுகாப்பு போட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ணன் பேசினா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் திட்டணும். அப்புறம் விஜயே ஒரு பாதுகாப்பு வச்சிருக்காரு. அவர் சுத்தி ஒரு எல்லாம் 7 அடியில நல்லா 150 கிலோல ஒரு 10 பேர் வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் திமுக காரணம் இல்லை, திமுக பே பண்ணல, அதெல்லாம் விஜய் தான் பே பண்றாரு.